ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கோஸ் சட்னி பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புளி, உப்பு தேவையான அளவு, அப்புறம் உளுத்தம் பருப்பு. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இது கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டு செவக்க வறுத்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் கோஸ் அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஆயிலில் நல்லா வதக்குனா தான் அந்த கோஸு பச்சை ஸ்மெல் இருக்காது. நீங்கள் அப்போ சட்னி கோஸ் ஸ்மெல்லு பிடிக்காதவங்கலாம் அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அது கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்கி விட்டுட்டு, கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி வதக்கி விடும்போது மொத்தமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்ம தாளிப்புக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இந்த கோஸ் சட்னி ரெடி. இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த கோஸ் பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.